இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு ரியல் ஸ்டோரியை படமாக்கும் பொழுது அது ரொம்ப ஜாகிரதையா படமாக்கணும். கண்டிப்பா. அது வந்து கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி. அதை பிளஸ்ஸி கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த படத்துக்காக தன்னுடைய உழைப்பு போட்டிருக்காரு. அவரோட ஆக்டிங், அந்த ஒரு டெடிகேஷன், அதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச உண்மையாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியுடைய கமலஹாசன் வந்து பிருத்திவிராஜ் ஒரு நியூடா நடிச்சுப்பாங்க. ஒரு ஏர்போர்ட்ல, சவுதி ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுது அவருடைய உடல்வாகு, அதன் பிறகு அந்த பாலைவனத்துல அப்படியே. எதனால சூர்யா திடீர் அப்டேட்? எதனால? விஜய்க்கு போய் ஒரு ஒன்லைன் ஒன்று சொன்னார். இப்போ 69க்கு அவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே, இந்த கதை தான் இப்போ சூர்யாவுக்கு வந்து. எதனால இந்த அப்டேட் சார்? ஏன்னா 22 டீசரோட விட்டிருந்தாலே இன்னும் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு லுக் எதனால? விஜய் ஒரு அப்டேட் விட்டா அஜித் ஒரு அப்டேட் விடுறாரு, விஜய் ஒரு போட்டோ விட்டா அஜித் ஒரு போட்டோ விடுறாருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, இதை தாண்டி ரஜினிக்கும் கமலுக்குமான எவ்வளவு ஒரு போட்டி இருக்குது பாருங்க. இதுல லோகேஷ் கனகராஜ், கமலஹாசன், ராஜ்கமல் தொடர்ந்து பேசி ஒரு பிரஸ் மீட் வச்ச பிறகு ரஜினி இங்க தான் கடுப்பாயிட்டார். லோகேஷ் கனகராஜ் எனக்கான ஆளு, தலைவர் ஒன் சட்டி என் படம். விடாமுயற்சி ரெடி ஆயிட்டாங்களா சார்? படப்பிடிப்பு போயிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. அதுக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு கண்டிஷன் வேற போட்டிருக்காரு அவரு, கோட் படத்தை கூட நம்ம விடாமுயற்சியும் உள்ள இறக்கணும். இது வந்து மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் பிரச்சனை தான். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் செயல் மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட செயற்பாடு சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பு. த கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தளபதி படம் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது, இந்த ரியல் கோட்டா கண்டிப்பா இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்கணும். இந்த கோட் லைஃப்ன்றதை எடுத்துட்டு கோட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அதிகமா கொண்டாடி இருப்பாங்க. பிருத்திவிராஜோட படத்தை தான் சார் பேச போறோம். ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா படம் பார்த்து வெளியே வந்த எல்லாரும் அதோட தாக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. வெளியே வந்தவங்க எல்லாரும் நம்ம சிட்டியை பாக்குறது, நம்மள பாக்குறதுமே ஐயோ நீங்களா நம்ம வெளியே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பாலைவனம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு ரியல் ஸ்டோரியை படமாக்கும் பொழுது அது ரொம்ப ஜாகிரதையா படமாக்கணும். கண்டிப்பா. அது வந்து கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஒரு பிசுறு தட்டினா கூட வேற மாதிரி மாறிடும். அந்த ஒரு மாதிரியான ஒரு நஜீப் அவருடைய ரியல் ஸ்டோரி. அதான் 90 காலகட்டங்கள்ல பல பேர் கல்ஃபுக்கு போனா பொழைச்சிக்கலாம், கல்ஃபுக்கு போனா சம்பாதிக்கலாம் இருக்கு சார். அதெல்லாம் இப்ப கூட ஓரளவுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஓகே, நாங்க படிக்கிற காலத்தெல்லாம் 90கள்ல அரபு நாட்டுக்கு போனா பொழைச்சிக்கலாங்க, அரபு நாட்டுக்கு போனா அவன் ஆயிரக்கணக்கான பணம் கொடுப்பான் அப்படின்னு. ஏன்னா அங்க இப்ப அந்த 90கள்ல வேலைவாய்ப்பு அந்த அளவுக்கு பெரிய இதுல கிடையாது. ஏதாவது படிச்சா அதுல என்ன முக்கியமான விஷயம், தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, படித்தவனுக்கு அங்க மரியாதை உண்டு, படித்தவனுக்கு நல்ல சம்பளம் உண்டு, படித்தவனுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. இந்த படிக்காதவர்கள் போய் உள்ள மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா, அதுல வர பிரச்சனை தான். அப்படி நஜீம் போய் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம், அது ஒரு நாவலாக வந்து அதை பிளஸ்ஸி கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த படத்துக்காக தன்னுடைய உழைப்பு போட்டிருக்காரு. நான் கூட முதல்ல நினைச்சேன், என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு, 16 வருஷம் அப்படின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. அப்புறம் ஜோர்டான்ல போய் எடுத்தோம், நாங்க அங்க மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் உண்மைதான். இந்த படத்தினுடைய கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்குது. ஓகே. பிருத்திவிராஜ் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து, ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அவனுக்கு ஒரு மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவனுக்கு இந்த வருமானம், ஆத்துல மணல் அள்ளுறவன், போதிய வருமானம் இல்லை அப்படின் போது அவன் கல்ஃப்ல போயிட்டு ஹெல்ப்பர் வேலைக்குன்னு போறான். போய் இறங்கின பிறகு தான் தெரியுது அவனுக்கு ஹெல்ப்பர் வேலை இல்லை, ஆடு மேய்க்கிற வேலை. அதன் பிறகு அந்த நடு பாலைவனத்துல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு வரான், அதான் கதை. மீதி சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும். இந்த ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ஷூட்டிங் ப்ராசஸ், இந்த ஆர்டிஸ்ட் ரெடியான விதம், இந்த கதையை வந்து பிருத்திவிராஜ் உள்ள வாங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கொரோனா காலகட்டங்கள்ல ஜோர்டான்ல போய் படப்பிடிப்பு நடத்தும் போது ஊரடங்கு, உலகம் முழுக்க ஊரடங்கு போடணும், இவங்களையும் தூக்கி ஊரடங்குல உள்ள போட்டாங்க. அப்புறம் எப்படியோ விடைய மாட்டேன்ட்டாங்க. உலகமே சம்பிச்சபடி எந்த போக்குவரத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்க இருங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட சிரமத்திற்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்குது. ஒரு உண்மையே வந்து படம் பார்க்குற நம்ம ஆடியன்ஸை ஒரு பெருமளவில் அந்த படம் பாதிக்கிறது. திரும்பவும் அந்த இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன மாதிரியான விஷயம், சவுதி அரேபியாவில் எப்படி நடந்தது, துபாயில் எப்படி, குவைத்தில் எப்படி போனாங்க, இங்க இருந்து போனவர்கள்,
கட்டட வேலைக்காக போனவர்கள், குப்பை அள்ள போனவர்கள், குறிப்பாக ஒட்டகம் மேய்க்க போனவர்கள், இதுல ஆடு மேய்க்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம நண்பர் கூட கேட்டேன், ஆடு எப்படிங்க பாலைவனத்துல மேயும் அப்படின்னு. அப்புறம் அந்த படம் பார்த்த பிறகு அதனுடைய இதெல்லாம் புரிஞ்சுது. ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னு. ஆடு மேய்க்கிறதுக்காக போன ஒரு நபருடைய கதை தானே இது. ஓகே. இன்னமும் அங்கிருந்து திரும்பி வராதவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமா, ஏன்னா அப்ப காலகட்டங்கள்ல இருந்தவங்களும் சரி, இப்ப போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவங்களுக்குலாம் ஒரு சமர்ப்பணமா இருக்க போகுது சார். அவரோட ஆக்டிங், அந்த அந்த ஒரு டெடிகேஷன், அதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு உண்மையாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியுடைய கமலஹாசன் வந்து பிருத்திவிராஜ். நீங்க மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. ஒரு நல்ல தரமான படங்கள், ஆழமான கதைகள் இதெல்லாம் எடுக்கிறவங்க, அவங்க படங்கள் வந்து உலக அளவில் பேசக்கூடிய படமா இருந்தாலும் அதில் நடிக்கிற சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மம்முட்டி, மோகன்லால், பகத் பாசில், அப்புறமா வந்து துல்கர் சல்மான், இன்னும் எவ்வளவு பேரை சொல்லிருக்கலாம். யாரும் வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஒரு பேன் இண்டியா இண்டஸ்ட்ரியா கொண்டு போக மாட்டேன்றாங்க. ஓகே. நீங்க ப்ரொமோஷன்லாம் மம்முட்டிலாம் எத்தனை முறை வந்திருக்காரு? நீங்க வந்து மம்முட்டியாவது வந்திருக்க, மோகன்லால்லாம் எங்க வந்திருக்காரு? நீங்க வந்ததில்ல. ஆனா பிருத்திவிராஜ் எடுத்துங்க, இதுக்கு முன்னாடி கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்காரு. தொடர்ச்சியா நிறைய படங்கள் வந்து குறிப்பா இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த மும்பை வாலாவா ஏதோ ஒரு படத்துல கேவா பண்ணிருப்பாரு. ஓகே ஓகே. இதுக்கு என்னன்னா, இந்த இந்த இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியை நீங்க வந்து பக்கத்துல வந்து தெலுங்கு, கன்னடம், தமிழ் எல்லாம் வேற லெவல்ல போயிடுச்சு. நீங்க வந்து நம்ம ஏதோ கொண்டு திருஷ்யம் வந்தது திருஷ்யத்துக்கு முன்னாடி. ஆனா மெனக்கிடுற ஒரே நபர் வந்து அவர் தான். அதே போல அந்த கதாபாத்திரம் அதுக்குள்ள இறங்குறதுக்கு, அப்புறம் லூசிபர் மாதிரியான படங்கள் தயாரிச்சதுக்கான காரணம் அதான். நீங்க எப்ப பார்த்தாலும் கதையை நோக்கியே போயிட்டு இருக்கீங்க, வாங்க கமர்ஷியல் தளத்துக்குள்ள வாங்க, அதுதான் கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயம். முழுக்க முழுக்க ஒரு நடிகராக தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு பிருத்திவிராஜ். ஒரு காட்சியெல்லாம் வந்து அதான் சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வந்து ஒரு நியூடா நடிச்சுப்பாங்க. ஒரு ஏர்போர்ட்ல, சவுதி ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுது அவருடைய உடல்வாகு, அதன் பிறகு அந்த பாலைவனத்துல அப்படியே என்ன சொல்றது வந்து அது எப்படிலாம் அந்த ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. கமலஹாசன், நம்ம ஊர்ல வந்து விக்ரம், இவங்கெல்லாம் வந்து சிரத்தை எடுத்து பண்ணக்கூடியவர்கள் வந்து அப்படி ஒரு இடத்துல வந்து பிருத்திவிராஜ் பார்த்தா. அது முழுக்க முழுக்க என்னன்னா அந்த ஸ்கிரிப்டை உள்ள வாங்கின ஒரு விஷயம் தான். பெரிய கேரக்டர் கூட கிடையாது படத்துல, ஒரு 5 பேர் தான். அதுல முக்கியமா 3 பேர் தான் வந்து. இது வச்சு ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்தை ஒரு இயக்குனர் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய சவால். அந்த படத்துக்கு 3 மணி நேரம் காத்திருந்து அந்த படத்தை முழுமையா பார்த்துட்டு கடைசியில எழுந்து நின்று கை தட்டுறாங்கன்னா அதுதான் ஆடியன்ஸ். கண்டிப்பா. இந்த படத்துல அந்த ஹக்கீம், அந்த கூட ஒரு தம்பி கேரக்டர் ஒன்று வரும், அந்த கேரக்டர் முத கொண்டு எப்படி சார் பண்ணிருக்காங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு 4-5 கேரக்டர் தான். இந்த பாலைவனத்துல இந்த 3 கேரக்டரும் அந்த டிராவல் ஆகும் பொழுது அந்த ஒரு வழியை உங்களால உணர முடிஞ்சுதா? இல்ல, எனக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு இது. ஓப்பனிங்க நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்ப இந்த 90 காலகட்டங்கள்லாம் வந்து 10th +2 முடிச்சுட்டு போனவங்க இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு சரளமான விஷயம் ஆயிடுச்சு வெளியெல்லாம். அப்போ வந்து சென்னையில பெருநகரத்தில் இருப்பவர்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷும் சொல்லி தருவாங்கன்ற ஒரு இது இருக்கும். அந்த ஹக்கீம்ன்ற கேரக்டரும் பிருத்திவிராஜும் பேசிப்பாங்க. டே நீ போய் கேள்றா அப்படின்னு, நீ போய் கேளுனா அப்படின்னு. டே உனக்கு தான் ஹிந்தி தெரியுமாடா. இது ரொம்ப யதார்த்தமா இருந்துங்க. அந்த காட்சி இயக்குனர் வந்து கொண்டு போயிட்டார் உள்ள. அதை தாண்டி அந்த பாலைவனத்துக்குள்ள நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கு போயிருக்கணும். குழு இது எங்க தொடங்குதுன்னா இதனுடைய ஒவ்வொரு டீட்டெயிலான ஒரு விஷயம். என்னடா இந்த அரபிக் ஷேக்குங்கெல்லாம் வந்து அந்த முதலாளிகள்லாம் வந்து ஒரே சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இதுவா இருப்பாங்கன்னு பார்த்தா இவன் மேல மூத்திர வாடை அடிக்குது அப்படின்னு. இவர் அதாவது அப்படியே எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை. இவர்கள் முதலாளி கிடையாது, அந்த கூட்டுமாறான அவன் கிடையாது முதலாளி, அவன் ஒரு கங்காணி. முதலாளி எங்க இருக்கிறான் அவன் தான். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு வந்ததுனால அவனும் ஒரு வேலைக்காரன் தான், அவனும் ஒரு அடிமை தான். அவனும் பாலைவனத்துல தான் கிடக்குறான். அவன் டென்ட்டுக்குள்ள கிடக்குறான், இவன் வெளியே கிடக்குறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா கொண்டு போனது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு படம் தொடங்கி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அந்த பாலைவனத்துக்குள்ள டிராவல் ஆயிடுது. கிட்டத்தட்ட 3/4 படம் இந்த பாலைவனத்துக்குள்ளேயே இருக்குது பொழுது அதுல இருந்து மனசு வெளியே வரல. அது ஸ்கிரீன் பிளேயோட பெரிய பலம். சிறப்பு சார். ரகுமான் அவரோட இசை அது எப்படி இருந்தது? ரகுமான் தான் பல இடங்கள்ல வந்து தூக்கி விளையாடி இருக்காரு. ரகுமானை தவிர வேற யாரையும் அங்க பொருத்தியே பார்க்க முடியும். ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரியான ஒரு சாங் ஒன்று வரும், ரகுமானே ரகுமானே. அது திரும்ப திரும்ப கேட்கும்போது அது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் அல்லது வந்து அது ஒரு மாண்டேஜ் சாங் அல்லது பின்னணியில் வரக்கூடிய ஒரு சின்ன பாடல், ஒரு அரபிக் பாடல்லாம் இடையில சேர்த்து பண்ணியிருப்பாரு, ஒரு அரபிக் இசையை வந்து சேர்த்திருப்பாரு. உங்களுக்கு அப்பதானே அந்த படத்தோட கனெக்டிவிட்டி. நமக்கு அரபிக் இசையெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரகுமான் மிகப்பெரிய பலம் அந்த படத்துக்கு. சிறப்பு. ஓவராலா படம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஓவராலா நீளம் மட்டும்தான் வந்து படத்துடைய டியூரேஷன் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சாலும் வந்து சில பேருக்கு அது கொஞ்சம்
இன்னும் கூட ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு. இங்க ஒரு ஜோர்டன்லாம் இந்த கதையில பண்ண முடியாது சார். ஒரு கிளை கதை சொல்ல முடியாது. கிளை கதையா சொல்றாங்க வந்து இடையில வந்து அவருடைய பிளாஷ்பேக்கா கேரளா அவருடைய சம்பவங்கள்லாம் வரும். அவருடைய மனைவி, அம்மா அந்த கேரளாவில் அவ்வளவு சந்தோஷமா மீன் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காட்சிகள்லாம் வரும். வேற ஒரு கிளை கதைக்குள்ள போனா இது ஒரு கமர்ஷியல் படமா மாறிடும். வந்து இதுல வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு பிளஸ் பிரமாதமா பண்ணிருக்காரு. படம் பார்த்தவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு விருது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அடிச்சு சொல்றாங்களே, யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல படத்துக்கும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பிருத்திவிராஜுக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். நேஷனல் அவார்டு கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஆஸ்கர் நாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த படத்தை எடுத்துப்பாங்க, ஸ்கிரீனிங் பண்ணுவாங்களா, இல்ல உள்ள அதை வந்து நாமினேஷன் மட்டும் எடுத்துப்பாங்களா, அல்லது வந்து விருதே கிடைக்குமா அப்படின்னு ஆஸ்கர் கையில தான் இருக்குது. வந்து சிறப்பு. சமீபத்துல இந்த மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமலு இதை தொடர்ந்து அங்கிருந்து வந்து அடுத்த படைப்பும் கலக்கிட்டு இருக்கு. என்ன சார் இந்த வருஷம் அவங்களோட வருஷமா? உண்மையா பாருங்க, வந்து ஜனவரில இருந்து ஏப்ரல் வரப்போகுது. ஆமா, ஏதாவது தமிழ் படம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. இந்த வாரம் வந்து எல்லா படமும் குப்பை படம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிக்குது அப்படின்னா, நீங்க மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, மதத்தை தாண்டி நல்ல கண்டென்ட் இருந்தா நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் அதை வந்து முடிவு பண்றாங்க. அதனுடைய வெற்றி தான் நீங்க சொல்ற மாதிரி மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமலு, இந்த படம் இப்ப கோட் லைஃப். ஓகே சார். இந்த பக்கம் திரும்ப நேத்துல இருந்து அந்த அப்டேட் சரவடியா இருக்கு. நேத்து என்ன நாள் சார்? ஏதோ நல்ல நாளா? ஏன் எல்லாரும் நேத்து அடிச்சுக்கிட்டு அப்டேட் விட்டாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், கார்த்திக் சுப்புராஜ் தனுஷோட பண்ண போறாரா, விஜயோட பண்ண போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சூர்யாவோட பண்றாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு தான். எதனால சூர்யா திடீர் அப்டேட்? எதனால? கார்த்திக் சுப்புராஜ் ஆக்சுவலா வந்து தனுஷோட கிடையாது, சிம்புக்கு ஒரு கதை சொன்னார். ஓகே. சிம்புக்கு சொல்லி அது ப்ராசஸிங்ல இருந்தது. மாநாடுக்கு அப்புறம் சிம்பு தரப்புல இருந்தே சொன்னாங்க வந்து கார்த்திக் சுப்புராஜும் ஒரு கதை சொல்லியிருக்காருன்னு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது பிரேக் ஆயிடுச்சு. விஜய்க்கு போய் ஒரு ஒன்லைன் ஒன்று சொன்னார். இப்போ 69க்கு அவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே. இந்த கதை தான் இப்போ சூர்யாவுக்கு வந்துருக்கு. விஜயோட கதை தான் சூர்யாவுக்கு வந்துருக்கு. விஜய் சிம்புவோடைய கதை தான் கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது மாத்தலாம் ஹீரோக்காக வந்து. ஓகே. ஆனா அந்த கதை தான் இது. இந்த லவ் வாரு அதெல்லாம் பார்த்தோமே சார், அது எந்த மாதிரி? வாரு, லாகர் இதெல்லாம் வந்து இருக்குது. 44வது படம். அப்போ 43வது படம் டிராப்பு கைவிடப்பட்டதுன்னு சொன்னாங்க வந்து. நான் எதை சொல்றேன்னா புறநானூறு. ஆனா அது இருக்குதுன்னு சொல்லி தான் 44 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 43 சுதாகங்கராவே போட்டிருந்தாங்க. இல்ல இது கால நேரம் அதிகமா எடுக்கும், நிறைய வந்து ஷூட்டிங் டேஸ் தேவைப்படுது, சூர்யா சாருக்கு எனக்குமான அந்த இது வந்து அந்த டேட் வந்து சரியா வரல, அதனால புறநானூறு வந்து டிராப் ஆகல, தள்ளி போகுது அப்படின்னு. இப்ப 42 கங்குவா, 43 புறநானூறா. இங்க ஒரு விஷயம் வருது. கர்ணனா, கர்ணன் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? இப்ப 44வது படம்னா கார்த்திக் சுப்புராஜ். நீங்க கார்த்திக் சுப்புராஜ் வந்து ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, தனுஷ் ஏறக்குறைய முன்னணி ஸ்டார்கள் கூட பயணப்பட்டாரு. ஓகே, இங்க சூர்யா கூட வந்திருக்காரு. சூர்யாவுக்கும் ஒரு முக்கியமான படம். ஓகே. கார்த்திக் சுப்புராஜுக்கும் ஜிகர்தண்டா XXLக்கு பிறகு அவருடைய இது வந்து ஆயிடுது. அது ஸ்டோன் பெஞ்சும் 2D நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை சேர்ந்து பண்றாங்க. ஆனா சூர்யாவோட படங்கள் சொன்ன மாதிரி இந்த திரையரங்களை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெடி ஆகிட்டு இருக்கு கங்குவா. இந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஆடியன்ஸோட அந்த கனெக்ட், தேட்டர் கனெக்ட் அப்படின்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது கர்ணனா, புறநானூறு லேட் ஆகுது, இப்போ கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ட்டு என்ன நினைக்கிறாரு சார்? வேகப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? அதிகமான படங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? சூர்யாவோட இந்த டிலே காரணம் என்ன? இப்ப நம்ம விஜய் இடத்தை யாருக்குன்னு பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா, விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு மிக தீவிரமா சூர்யா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் கமர்ஷியல் இறங்குறாரோ. கண்டென்ட் ஓரியன்டா இருந்த சூர்யா அவர்கள் நீங்க 7ஆம் அறிவு சூர்யாலாம் இப்ப இதெல்லாம் பாருங்க. நீங்க வந்து கமர்ஷியலுக்குள்ள இறங்குறாரு. ஒரு மாஸ் ஹீரோவா தன்னை வந்து வெளியே காமிக்கணும் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹரி படம் பண்றாரு. ஓகே. ஹரி வந்து ரத்னம் முடிச்ச பிறகு சூர்யா போய் படம் பண்றாரு. நீங்க கங்குவாவே பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட 38 மொழியில அதை வந்து டப்பிங் பண்ண போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சுதாகங்கரா படம், அது ஒரு இந்தி எதிர்ப்பு விஷயமா இருக்கும். இவரே ஹிந்தி பேச மாட்டேன் போடான்னு டிஷர்ட் எல்லாம் போட்டுன்னு போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்தவரு. அது ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி தனமா இருக்கலாம் மேபி. ஆனா கமர்ஷியல் தளத்துக்குள்ள வரணும்னா கார்த்திக் சுப்புராஜ் மாதிரியான ஒரு இயக்குநர்கள் தேவைன்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப விஜயோட இடம் வந்து நம்ம வந்து சிவகார்த்திகேயனா, சிம்புவா, தனுஷான்னு ஒரு பக்கம் விவாதம் பண்ணி விட்டுருவோம். நான் தான் அதுக்கு சரியான இடம்னு யூட்டர்ன் அடிச்சு இவர் வராரோ அப்படின்னு தோணுது. ஓகே. இந்த ஒரு காம்போ எப்படி சார் பிரதிபலிக்க போகுது? இது புதுசா இருக்கு இந்த டீம் அப்படின்றப்போ எப்படி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா அவருக்கு? இல்ல கார்த்திக் சுப்புராஜ் இந்த உங்களுக்கு காம்பினேஷன் ஒத்து போயிடும். கார்த்திக் சுப்புராஜ் எப்படின்னா
உங்களுக்கு பேட்டைக்கு முன்னாடி ரஜினியோடைய படங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஆமா. நீங்க பேட்டை பாத்தீங்கன்னா அசல் அக்மார்க் ஒரு ரஜினி படமா இருக்கும். ஒரு ரஜினி ரசிகன் இறங்கி எப்படி பண்ணாரு எப்படி இருக்கும். நான் ஒரு அந்த அந்த படம் ப்ராசஸ்ல இருக்கும்போதெல்லாம் தலைவர் 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 தான் பேசிட்டு இருந்து. நீங்க ஒவ்வொரு விஷயமாகட்டும், அந்த கேட்டை போட்டு பூட்டுறா அப்படின்றதுல ஆரம்பிச்சு சிங்காரன் அது பேசுறதுல இருந்து என்ன கொடுத்தா இந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு பல்ஸை வந்து பிடிச்ச ஒரு நபர் வந்து சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும், பொதுவான ஆடியன்ஸுக்கு என்ன இதுவா இருக்கும் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படமா தான் வந்து இந்த 44 படம் இருக்கும். ஓகே. ஏன்னா பேட்டைக்கு அப்புறம் தான் ஜெகமேந்திரம் பண்ணாரு. அதுவும் கொஞ்சம் விமர்சனங்கள் ரீதியா சரியா வரல. அது மாதிரி இருக்க போகுதா, இல்ல சூர்யா அவர்கள் இல்ல இந்த மாதிரிதான் இருக்கணும், ஏன்னா விஜய் இடத்துக்கு போக போறோம் அப்படின்றப்போ அந்த கிட்ஸை பிடிக்கணும், ஃபேமிலியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் இவரு சொல்லியிருப்பாரு அட்வைஸ் மாதிரி? இல்ல மேபி இருக்கலாம். வந்து உங்களுக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தேவை அப்படின்போது இப்போ உங்களுக்கு சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுறாங்க பாருங்க, அவங்க வந்து லைட்டரா எழுத சொன்னீங்களா, கமர்ஷியலா சொன்னா பிச்சு உதவிடுவாங்க. ஓகே. எனக்கு அப்படிதான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் நீங்க வித்தியாசமா நீங்க ஜிகர்தன் XX எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுபாய் கதையும் எதுவும் கலந்த மாதிரி இருக்கும். அதையே வேற மாதிரி கொஞ்சம் எளிமையா பண்ணியிருந்தாலும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஓகே. அந்த முயற்சியில வேணான்னு சொல்லியிருப்பாரு அநேகமா சூர்யா. நீங்க ஜெகமேந்திரம் அதுதான் அடிபட்டு போனது. OTTல வந்த படம் வேற அது. அது தவிர பாத்தீங்கன்னா அது என்ன ஒன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயமே சொல்லலையே இதுல வந்து அப்படின்ற ஒரு படம் பார்க்கறவங்களுக்கான இது இருந்தது. இதுல வந்து அந்த முயற்சியெல்லாம் இது எடுக்காதீங்க, எனக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் வேணும், அது உங்க பாணியிலே இருக்கட்டும். அப்ப சூரரை போட்டு ஜெய்பீம்லாம் இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு ஓரம் கட்டு, நான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கான படைப்பை கொடுத்துட்டு வரேன்ட்டு சூர்யா ரெடி ஆயிட்டு. இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற இடத்த வந்து பிடிச்சாங்க அப்படின்னா எந்த ஹீரோவுக்கும் வந்து அதுதான் வந்து வந்தாச்சு நடிச்சாச்சு. ஜீவாலாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலே கற்றது தமிழ் மாதிரியான படம்லாம் பண்ணிட்டாரு. ஒரு கமலஹாசன் ஒரு மேடையில சொன்னாரு, யார் இவர் வந்து 50 வயசுல பண்ணதெல்லாம் இவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடும் உங்களுக்கு வந்து. அந்த ஓவர் டோஸ் வந்து ஒரு கட்டத்துல ஹீரோக்கள் வந்து நிறுத்திடுவாங்க. எல்லா ஹீரோக்களும் ஜேம்ஸ் பாண்டா இருக்கணும்னு தான் சார் ஆசைப்படுவாங்க அவங்க வந்து. அதுதான் டாம் குரூஸா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் இப்ப சூர்யா அந்த தளத்துக்குள்ளதான் வந்தாச்சு, போதும் நமக்கு அப்படின்னு. சரி, இன்னொரு அப்டேட்டும் வந்திருந்தது. லோகேஷ் கனகராஜ் காலையிலேயே போட்டாரு 6 PM அப்படின்ட்டு. எதனால அந்த அப்டேட் சார்? ஏன்னா 22 டீசரோட விட்டிருந்தாலே இன்னும் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு லுக் எதனால? இது ஏன்னா சொன்ன மாதிரி இதுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரல, ஒண்ணுமே வரல. ஒரு 6 மணிக்கு அப்படின்னு போட்டு டக்குன்னு தலைவர் 171 அடிச்சு விட்டாரு. சரி, நான் கூட என்ன நினைச்சேன், இனிமேல் இருக்கு இல்லைங்களா, அததான் ஏதோ ஒண்ணு ரிவீல் பண்றாரு பொழுது இவரு. இனிமேல் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரா, இல்ல இனிமேலால வந்த பிரச்சனை தானா இது? இப்போ நம்ம விஜய் ஒரு அப்டேட் விட்டா அஜித் ஒரு அப்டேட் விடுறாரு, விஜய் ஒரு போட்டோ விட்டா அஜித் ஒரு போட்டோ விடுறாருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா. இதை தாண்டி ரஜினிக்கும் கமலுக்குமான எவ்வளவு ஒரு போட்டி இருக்குது பாருங்க இதுல. இதுல எப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம்? கடந்த ஒரு வாரமா 10 நாளா இனிமேல் ஸ்ருதி ஹாசன், லோகேஷ் கனகராஜ், கமலஹாசன், ராஜ்கமல் தொடர்ந்து பேசி ஒரு பிரஸ் மீட் வச்ச பிறகு ரஜினி இங்கதான் கடுப்பாயிட்டார். லோகேஷ் கனகராஜ் எனக்கான ஆளு, தலைவர் 170 என் படம், இனிமேல் எனக்கு தான் ஒர்க் பண்ண போறாரு, நீ உள்ள வந்துரு ராஜா அப்படின்னு சொல்ற அளவு தான் அது. ஓகே, நீ வந்துரு, படத்துக்குள்ள வந்துரு, ஒரு அப்டேட்டை விடு. இதுதாங்க நடந்தது. கேட்டுக்குள்ள வரதுக்கான ஒரு என்ட்ரி பாஸா தான் இது இருந்திருக்கு. இனிமேட்டு வெளியே போக முடியாது. வெளியே போக முடியாது, நோ என்ட்ரி. ஓகே, வந்தாச்சு, நீ சூப்பர் ஸ்டார் இதுக்குள்ள வந்தாச்சு, உலகநாயகனுக்கு அப்புறமா வந்து விக்ரம் 3 கூட பாத்துக்கோ. அதெல்லாம் இருக்குங்களா சார் இன்னும்? கண்டிப்பா. கமலஹாசன் ஏன் விட மாட்டேன்றாரு இவரை? சார், கமலுடைய திரை வாழ்வில் ஒரு 650 கோடி வசூலித்த ஒரு படம் அப்படின்னா அது ஒரு லோகேஷ் கனகராஜால சாத்தியப்பட்டது அப்படின்னா எப்படி விடுவாரு? இனிமேல் எல்லாம் அதுக்காக தான் எடுத்தது. கமலஹாசன் கூப்பிட்டா எத்தனை ஹீரோக்கள் வருவாங்க நடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஆல்பத்துல. தம்பி லோகேஷ் இருக்கட்டும், விக்ரம் 3 எப்ப பண்ண போறீங்க? அதுவும் ஒரு முக்கியமான படம். ஆனால் இருக்கு. இந்த பக்கம் கைதி 2க்கு வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. ரோலக்ஸ்க்கு வந்து சூர்யா ஒரு பக்கம் வந்து ஒரு டிக் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி படம் முடிச்சுட்டு ரோலக்ஸா கூட இருக்கலாம். ஓகே, இந்த லுக்கை பார்த்துட்டு நிறைய சோசியல் மீடியால இப்பயே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது வந்து ஒரு டைம் டிராவலரா இருக்குமா அப்படின்லாம். அதெல்லாம் பாத்தீங்களா? இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு இப்ப டீகோட் பண்றது ஒரு பெரிய இது ஆகிப்போச்சு. உங்களுக்கு வந்து அதுலயே வந்து ஒரு சின்ன கதையை சொல்றது வந்து நீங்க அந்த லுக்கை வந்து போஸ்டர் வேற விதமா கூட விட்டுருக்கலாம் இல்லைங்களா? ஒரு சும்மா ஒரு லைன் டிராயிங் மட்டும் போட்டு கூட ரஜினி இருக்கிற மாதிரி போட்டு, ஒரு கையில ஒரு விலங்கை வந்து வாட்சா மாத்தி பின்னாடி வந்து ஒரு டைம் டிராவலர் மிஷினை வச்சு ஒரு டைம் டிராவலர் படமா தான் இருக்கும். டைம் டிராவலர் சார் பாக்குறது நம்ம
ஆல்ரெடி மார்க் ஆண்டனி வந்துட்டு போயிட்டாரு. இப்ப வேற கோட்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏற்கனவே மாநாடு வேற. சோ அதுலதான் இந்த படமும் அடங்க போதா தலைவர் 171? நிச்சயமா இப்போ வந்து அந்த டைம் டிராவலர் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் இருக்கும்பொழுது இப்போ ரஜினி எப்பவுமே வந்து சார் ட்ரெண்டிங் அன்னைக்கு என்ன காலகட்டத்தில் என்ன இருக்குது, எந்த குதிரை ஓடும், அதையெல்லாம் பயன்படுத்திக்கல. மிகப்பெரிய கட்டிக்கார். ரைட், ஓகே, கிளம்புனி ராஜா அந்த கதையை வச்சு அப்படின்னு. ஓகே, லோகேஷுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷரான ஒரு படம் வந்து லியோ மீதான ஒரு விமர்சனம் இருந்ததுங்களா, 1000 கோடின்னு ஆரம்பிச்சு அப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க எடுத்த படம் கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் நரபலி விமர்சனங்கள் வந்து எஸ்ஏசி மேடையிலேயே பொழந்து கட்டி இவ்வளவு கதை நடந்த பிறகு ரஜினி நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இதுவும் நமக்கு இதுதான் நமக்கு வந்து திரைவாழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்பொழுது இறங்கி வேலை பார்ப்பாங்க. இந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும் பொழுது தங்கத்துல இந்த தங்க கலர்ல இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பாருங்க தங்கம் கடத்துறாரு, இவரு ரோலெக்ஸோட அப்பாவா இருக்க போறாரு அப்படின்ட்டு. அதுவும் பாத்தீங்களா சார்? இல்ல அது ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, எல்சியூக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியும் அந்த மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியால கடைசியில். ஏன்னா லோகேஷ் கனகராஜன் அந்த எல்சியூன்ற ஒரு விஷயம் தான் வந்து லியோல கூட ஒரு ஃபேக் எல்சியூ எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரிலீஸ் அப்புறம் ஒரு உருட்டுலாம் போட்டிருந்தாங்க. மன்சூர் அலிகான் வந்து சொல்றது வேற, அப்புறம் கௌதம் மேனன் வந்து சொல்றது அதுக்கப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது வந்தாங்க. ஒருவேளை ரஜினி அதை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது. தாம் படம் தன்னுடைய படமா இருக்கணும், ரஜினி படம்னா ரஜினி படமா இருக்கணும். அதுல வந்து லோகேஷோடைய யூனிவர்சல் அப்புறம் வந்து பகத் பாசிலோடைய இது லீடு இதெல்லாம் இருக்கக்கூடாது. தனித்துவமா தாம் படம் இருக்கணும்னு ஒருவேளை இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு அதிகமாச்சு அப்படின்னா சரி வச்சுக்க ராஜா ஏதாவது அப்படின்னு கூட ஒரு உத்தரவு கொடுக்கலாம். சிறப்பு. அப்ப இது டைம் டிராவலர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல தெரியுது நமக்கு. ஓகே, என்ன டைட்டிலா இருக்க நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா கோட் அப்படின்றதும் தளபதி எடுத்துக்கிட்டாரு, பேட்டா இந்த மாதிரியான படங்கள் அங்கிட்டு இருக்கு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவர் 171க்கு எந்த மாதிரி தலைப்பா இருக்கும், அதை எப்படி கவர்ற மாதிரி வைக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? ஏன்னா சன் பிக்சர்ஸ் வேற இல்ல டைட்டில் எப்படி இருக்கு நம்மளால. வேட்டைன்னு முன்னாடி என்னென்னோ டைட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, வேட்டைன்னு வச்சுட்டாங்க. மேபி அவருடைய பட டயலாக்ல இருந்து கூட ஒரு தலைப்பை வைக்கலாம். இல்ல இங்கேயும் அஜித் அவர்களோட தான் கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா விடாமுயற்சி எப்படி டிலே ஆகுதோ அடுத்த படத்தோட அப்டேட் விட்டாங்களோ, வேட்டையின் போயிட்டே இருக்கு, இப்ப ஏன் இந்த அப்டேட் தேவை அப்படின்றத இப்ப எல்லாரோட டார்கெட்டும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி மேல தானே சார் வரும். எப்படி வந்து வேட்டையின அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகுது? வேட்டையினோட எதிர்பார்ப்பு வேட்டையின் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து அவசர அவசரமா வந்து இந்த ஒரு அப்டேட் விடுறதுக்கான காரணம் அதுதான். ஓகே, ஏறக்குறைய லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசன் மறுபடியும் அடாப்ட் பண்ணி போறாரு அப்படின்ற ஒரு பயம் ரஜினிக்கு வந்திருக்கலாம். வந்துரு ராஜா இங்க வந்துரு, நீங்க சொன்னதுதான். இல்ல இது வேட்டையின பாதிக்காதா சார்? இது ஒண்ணும் பாதிக்காது சார். உங்களுக்கு வந்து இது 22ஆம் தேதி ஒரு அதோட அதை நிறுத்திடுவாங்க. வந்து நிறுத்திட்டு இதுக்கப்புறம் வேட்டையின் சம்பந்தமான அப்டேட் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் நல்லதும் கூட. ரஜினிக்கு அது தெரியும். வந்து இத்தனை வருஷம் சினிமால இருக்காரு இல்லைங்களா, இந்த படம் அப்டேட்டா விட்டு அதனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஞானவேல் படம் அது என்ன சமுதாய அரசியல் கருத்து என்ன சொல்ல போகிறாரு, அது கமர்ஷியலான படமா வேற சமூக நீதி பேசக்கூடிய படமானது அதுலயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, ரஜினி அவர்களோட அந்த பேட்டர்ன் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு படம் கமர்ஷியலா கொடுக்குறாரு, அடுத்த படம் இவரோட பண்றாரு, ஒரு கண்டென்ட் ஓரியன்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அடுத்த படம் லோகேஷ், அதுக்கு அடுத்த படம் மாரி செல்வராஜ் அப்படின்ட்டு ஒரு படம் எனக்காகவும் ஒரு படம் மக்களுக்காகவும் அந்த மாதிரி செலக்ட் பண்றாரு. இல்ல ஆமா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடிச்சாச்சு இல்லைங்களா. ரஜினியால ஒரு பெரிய முயற்சி எல்லாம் இப்போ நம்ம வந்து ஆடு ஜீவித மாதிரி அவரெல்லாம் நடிக்க முடியுங்களா? நடிக்க முடியாது. அது ஏத்துக்கவும் மாட்டாங்க. அவருக்கு ஆசைதான் வந்து ஓகே, அவர் மறுபடியும் ஒரு 6-60 நடிக்கணும்னு ஒரு ஆசை தான் வந்து. இடையில சில முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தாரு. அதனால வந்து தியேட்டர்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தான் வந்து லாஸ். எதுக்கு அதை நம்ம கிட்ட என்ன விரும்புறாங்களோ அதே சமயம் நம்முடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இன்றைய சூழ்நிலை இந்த 2K கிட்ஸ் பிடிச்சமான ஒரு படமா கொடுக்கணும்ல ரொம்ப தெளிவா இருக்காப்ல. இந்த 171ல வந்து லோகேஷ் இருக்காரு, அனிருத் இருக்காரு, அன்பரிவ் இருக்காரு, அந்த டீம் அப்படியே இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இருக்காரா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து இல்ல அப்படின்னாங்க. வந்து இல்ல அதான் ரஜினி வந்து என் படமா இருக்கட்டும் வேற யாரும். ஏன்னா அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ரஜினி கூட நடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏறக்குறைய இந்த படத்தை வந்து கடைசி படம்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இல்ல, கடைசி படம் இல்லைன்னு முடிவாச்சு. ஒருவேளை கடைசி படமாக இருந்ததுன்னா தென்னிந்தியாவில் இந்தியாவில் உள்ள அத்தனை நடிகர்கள் இதை நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ரஜினி கூட. ஒருவேளை அவர் வந்து எந்த படத்தை கடைசி படம்னு அறிவிக்கிறாரோ அந்த படம் பாருங்க மிகப்பெரிய பேன் இண்டியா படமா இருக்கும். இந்த படத்துல யாரும் இல்லை, நான் தான் சோலோ, நான் தான், வேற யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்காரு. லியோ அதுக்கப்புறம் விக்ரம், இந்த 2 படங்களையும் என் ஜெயிலர் தான் இப்ப டாப்ல இருக்கு. அது 2யும் அடிச்சு வந்த படம் ஜெயிலர் வசூலையும் இது வந்து முறியடிக்குமா இந்த தலைவர் 171? கண்டிப்பா முறியடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு
அழுத்தத்துல இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். இது வந்து முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜுக்கான ஒரு ப்ரெஷர் தான். நெல்சனுக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் வந்ததோ அதே ப்ரெஷர் தான் லோகேஷ் கனகராஜ். சார் அப்ப இதை கேட்டுருவோம் சார் எல்லாருமே, அந்த 1000 கோடி கிளப்ல இது வந்து ஜாயின் பண்ண வாய்ப்புகள் முடியுமா அப்படின்னு. அது எல்லாத்தோட டார்கெட்டும் தமிழ் சினிமால இருந்து போகக்கூடிய 1000 கோடி படத்துல வசூல்ல இது இருக்க வாய்ப்புகள் இல்ல, இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு கதை, எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த 1000 கோடிக்கு உள்ள நம்ம கொண்டு வரலாம், பேசலாம். நம்ம கங்குவா ஒரு பக்கம் அதை அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க 1000 கோடின்னு. நமக்கு சூர்யாவுடைய அந்த மார்க்கெட், சூர்யாவுடைய வியாபாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு இதுவா தான் இருக்கு. ஒருவேளை ரஜினி படம் நீங்க சொல்ற மாதிரி ஜெயிலர் இப்படியாப்பட்ட ஒரு வசூலை எதிர்பார்க்கவே இல்லை யாரும். அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா இது 1000 கோடி படமாக இருந்தால் அதுல என்ன மேஜிக் வந்து ரஜினிகாந்தும் லோகேஷ் கனகராஜும் செய்ய போறாங்க அப்படின்னு இனி வர அப்டேட்ல தான் தெரியும். ஓகே, விடாமுயற்சி அதுல இருந்து ஒரு புகைப்படம் பார்த்திருந்தோம், ஒரு ஸ்டண்ட் சீன் மேக் பண்ண மாதிரி. ரெடி ஆயிட்டாங்களா சார்? படப்பிடிப்பு போயிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிளம்பிட்டாங்க. காதம் வச்ச மாதிரி கிளம்பிட்டாங்கன்னாங்க. என்னங்க காதம் வச்ச மாதிரி அப்படின்னு. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள அஜித் போனாலே ஒரு 10-15 ஸ்டில் வரும் இல்லைங்களா? அப்படி போயிருந்தா வந்திருக்குமே. ஒருவேளை டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியல வந்து. ஆனா கிளம்பிட்டாங்க. அதுக்கான ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கண்டிஷன் வேற போட்டிருக்காரு அவரு. கோட் படத்தை கூட நம்ம விடாமுயற்சியும் உள்ள இறக்கணும் அப்படின்னு எதிரா ஒரு வாரிசு துணிவு மாதிரியான ஒரு. ஒருவேளை கோட்டு டிலே ஆச்சு அப்படின்னா தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். என்ன விசாரத்துல ஒரு 15% தான் படப்பிடிப்பு இருக்கு. ஓகே, இது வந்து மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் பிரச்சனை தான். அது ப்ரொடக்ஷன் கம்பெனியே உள்ளே இறங்கி நாங்க பாருங்க இவ்வளவு கொட்டி செலவு பண்ணியிருக்கோம், உண்மையிலேயே வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், நீங்க பாட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எதிர்த்துருவோமான்னு என்ன அர்த்தம்? முதலாளி நான் தானே அப்படின்னு பேசி சம்பவிச்சு ஒரு 15% தானே, ஓகே யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோன்ட்டு முடிச்சுட்டு இமீடியட்டா வெளியே வந்தவொடனே அவரு குட் பேட் அக்லி அதுக்குள்ளதான் மிக தீவிரமா ஏதோ வேண்டா வெறுப்பா நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். விடாமுயற்சியில அஜித்துக்கு பெரிய ஈடுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஆரம்பத்துல இருந்துதான் இந்த கேமராமேன் மாறினது, மிலனுடைய மரணம், அங்க ஏற்பட்ட டிலே, அப்புறம் இவர் நிறைய ரீடேக் எடுத்தது, இதெல்லாம் சேர்த்து சரி இருக்கிற ப்ரொடியூசருக்காக ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்காக ஒரு 5% படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த படத்துல ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்துல வந்து நம்ம ஒரு சம்பவம் பண்ணுவோன்ற ரேஞ்சில் வந்து சிறப்பு. அப்ப தீபாவளியும் அஜித் கையில தான், பொங்கலுக்கும் அஜித் தான். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நிச்சயம் உங்களை சந்தி மாதிரி விழுந்து விடுப்பதான முரளி, நன்றி.